அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்நாளில், நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அன்றாடம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கடன், கஷ்டம், நிம்மதியின்மை, சோம்பல்தனம், இப்படியான 8 விதமான பிரச்சனைகளிடமிருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாத்து விடக்கூடிய மிகவும் பெருமதியான திக்ரை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த திக்ர் தொடர்பான விவரங்கள் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அடிக்கடி தொடர்ந்து இந்த திக்ரை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என ஷஹாபாக்கள் கூறுகின்றார்கள். ஷஹாபாக்கள் அடிக்கடி நபிகளார் ஓதுவதை கேட்டதாகவும் சொல்கின்றார்கள். எனவே நாங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வோம். நம்முடைய கவலைகள், கடன்கள், கஷ்டங்கள், இப்படியான விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடவும் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை தொடராக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓதிக்கொள்வோம். அந்த பெருமதியான அற்புதமான திக்ரானது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி வல் அஜ்ஸி வல் கஸலி வல் ஜுப்னி வல் புஹ்லி வலல் ஐத்தைனி வகலபத்திர் ரிஜால். இந்த திக்ரினுடைய தமிழ் மொழி அர்த்தமானது, யா அல்லாஹ், கவலையை விட்டும், துயரத்தை விட்டும், பலவீனம் தோல்வியை விட்டும், சோம்பல்தனத்தை விட்டும், சுருங்கி போவதை விட்டும், கஞ்சத்தனம் பேராசையை விட்டும், கடன் சுமையை விட்டும், மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 8 விதமான விடயங்களிடமிருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்கின்றான். கவலை இல்லாமல், கவலை இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். துயரங்களை விட்டு நம்மளை பாதுகாப்பான். பலவீனம் தோல்வியை விட்டு நம்மளை பாதுகாத்து சந்தோஷத்தையும் வெற்றியையும் தருவான். சோம்பல் தனத்தை விட்டு பாதுகாக்கின்றான். சுருங்கி போவது என்று சொன்னால் ஒரு நிலையிலிருந்து நாங்கள் அப்படியோ குறைந்து 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 அப்படியோ அடிமட்டத்துக்கு செல்வது, அப்படியா நிலையிலிருந்து நம்மளை பாதுகாப்பான். கஞ்சத்தனம் பேராசைத்தனத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பான். நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகளை விட்டும் பாதுகாப்பான். பிற மனிதர்கள் நம்மை ஆக்கிரமித்து வைத்தல், அதாவது நாங்கள் உதாரணமாக ஒரு தொழில் இருக்கின்றோம், நம்முடைய முதலாளி நம்மை அதிகமாக ஆக்கிரமித்து வைத்துக் கொள்வார், மிகவும் கஷ்டப்படுத்துவார். அப்படியான நிலைமைகளிலும் கூட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் காலை மாலை என பாராது எப்போதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கின்றதோ அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி மகிழ்ச்சியான, சந்தோஷமான, செல்வம் நிறைந்த, ஆரோக்கியமான வாழ்வை நமக்கு பெற்றுத் தருவான். வல்ல நாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி நம்முடைய கஷ்டங்களை போக்கி நலவான மகிழ்ச்சியான வாழ்வை இம்மையிலும் மறுமையிலும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.